ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாப்பாஸ் டிப்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பாப்பாஸ் டிப்ஸில் ஒரு ஹெல்தி ட்ரிங்க் நான் சொல்ல போகிறேன். இந்த ஹெல்தி ட்ரிங்க் வந்து ஸ்கின்னை அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு தரப்போகுது. இது வந்து நிறைய பேர் இதால் வந்து பயனடைஞ்சிருக்காங்க, அதில் நானும் ஒருத்தி. ஸோ கண்டிப்பாக இந்த டிப் வந்து நான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இன்றைக்கி அந்த டிப் என்னது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கு தேவையானது வந்து ஹாஃப் பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அப்புறம் ஜிஞ்சர் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. ஜிஞ்சர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் கேரட், ஒரு ஃபுல் கேரட் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த மூணுத்தையுமே நான் கட் பண்ணி பீட்டரில் வச்சுருக்கேன். ஜூஸர் மிக்சியில் போட்டு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரெமெடி பார்த்திங்கன்னா அவ்வளோ உங்களுக்கு ஒரு ஸ்கின்னில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தரும். சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு வந்து இதால் நான் அவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கேன். பிகாஸ் ஒரு 10 டேஸ்லேயே வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸ்கின்னே வந்து அப்படி ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கும். அந்த ஸ்கின்னில் வந்து இந்த புது ஸ்கின் வளரும் போது உங்களுக்கு இந்த பழைய ஸ்கின் தோல் பீயும் பார்த்திங்களா, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு தோல் பீல் ஆகும். அண்ட் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எரேஸ் ஆகிடும். நிஜமாக நீங்கள் வந்து ஒரு 15 டேஸ் நீங்கள் ஃபர்ஸ்ட் டே வந்து இந்த ஜூஸ் எடுக்கும் போது ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 15 டேஸ் கழித்து ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், உங்களுக்கு சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். அண்ட் பார்க்குறவங்க எல்லாருமே கண்டிப்பாக உங்கள்கிட்ட இதை வந்து என்ன மாற்றம் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ரெமெடியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இப்போ வந்து பீட் பண்ணி முடிச்சாச்சு. இதை வந்து நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா உங்களுக்கு பீட்ரூட் இருக்கிறதுனால ரொம்ப தொண்டை வந்து நசன்னு இருக்கும். அதுவே வந்து ஒரு வாமிட்டிங் சென்சேஷன் உங்களுக்கு தரும். ஸோ நீங்கள் வந்து அப்படி குடிக்க வேண்டாம். இதில் வந்து ஃபில்டர் பண்ணி குடிங்க. நம்ம தண்ணி தான் ஆட் பண்ணி பீட் பண்ணியிருக்கோம், வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணல. பால் எதுவுமே ஆட் பண்ணல, சக்கரை எதுவுமே போடல, வெறும் தண்ணி தான் ஆட் பண்ணி பீட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சக்கரை போட்டு பீட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடித்தா தான் உங்களுக்கு வந்து குடிக்கும் போது நல்லாயிருக்கும். அப்படி நார்மலாக அப்படியே குடிச்சிங்கன்னா அந்த பீட்ரூட் வந்து உங்களுக்கு அப்படியே தொண்டையில் நசன்னு இருக்கும், குடிக்கும் போதே ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்காது. ஸோ நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிச்சிக்கோங்க. டெய்லி வெறும் வயிற்றில் காலையில் இதை குடிச்சிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து இது தனித்தனியாக குடிக்கணுன்னா கூட குடிக்கலாம். ஒரு நாள் பீட்ரூட் போட்டு ஒரு நாள் கேரட் போட்டு குடிச்சிட்டு வாங்க. பட் கம்பைனாக போட்டால் ரொம்பவே நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். வெறும் வயிற்றில் காலையில் இதை குடிச்சிட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். நான் இது நிஜமாக சொல்கிறேன், நீங்களே ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. ஸோ உங்கள் ரிசல்ட் என்ன அப்படின்றது நான் அவளாக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டிப் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் கீப் ஸ்மைலிங்.